ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார், பெருங்காயம் இதோட சேர்த்தி எப்படி நம்ம கடுகு தாளித்து அதோட இதெல்லாம் போடுவோம் இல்லையா? கடுகு தாளித்து தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொடைமிளகா. நான் இன்றைக்கி பச்சை மிளகாலாம் போடல, கொடைமிளகா, பெரிய இந்த பல்பு கத்திரிக்காயில் ஒன்று பெரிய இந்த மாதிரி இருக்குல்ல கத்திரிக்காய், சுட்டு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி இதை எடுத்து வணக்கிட்டு தக்காளி, வெங்காயம், எண்ணெய் ஊற்றி கடுகு, இது பெருங்காயம், வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை வணக்கி இது இருக்கிறதெல்லாம் போட்டு வணக்கி குழம்பு பொடியை போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வணக்கிட்டு இதை நம்ம சிறுபருப்பு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு இதில் போட்டால் நல்லா பைண்டிங் சேர்ந்து கிடைக்கும். இல்லை மிஸ் இதே போதும், இல்லை மேடம் இதே போதும் அப்படின்னா இதையே வெந்து கிடச்சா அது ஒரு காய் பஜ்ஜின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இதை கடையிறதுக்கு கடைசல், இது கத்திரிக்காய் கடைசல்னு சொல்லலாம். ட்ரை பண்ணுங்கள்.